சொல்லுங்க. யார தூக்கணும்? என்ன விஷயம்? யாரையும் தூக்க வேண்டாம். பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா. சிஎம் கேண்டிடேட்ஸ், எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், வேட்பாளர்கள், தோக்க போறவங்க, ஜெயிக்க போறவங்க எல்லாரும் பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓய்ந்தது பிரச்சாரம், ஓய்ந்தது. வாயை மூடிட்டு பேசாம இருங்க ஒரு நாள் எல்லாரும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய 4 கேண்டிடேட்ஸ். சிஎம், ஆமா, சிஎம்க்கு நிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். சிஎம் தனியா நிக்க முடியாது. எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ், சிஎம். ஆமா ஐயா. முதல்வர் வேட்பாளர்களா? முதல்வர் வேட்பாளர்கள். அதுதானே சொன்னேன், சிஎம் கேண்டிடேட்ஸ்னு. ஆமா, இப்ப ஓட்டு கேட்க கூடாது. 6 மணிக்கு மேல ஓட்டு கேட்க கூடாது. ஓட்டு எல்லாம் நம்ம கேட்க போறது இல்ல. இப்ப நடந்த இப்போ பிரச்சாரங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, பல்க் ஆஃப் பிரச்சாரங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பண்ண பிரச்சாரம், எடப்பாடி ஐயா பண்ண பிரச்சாரம், சாதக பாதகங்கள், ஆமா, சீமான் அவர்கள் பண்ண பிரச்சாரம், இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ண பிரச்சாரம். சோ இவங்க 4 பேர் வந்து இன்னைக்கு வந்துட்டாரு. ஃபைனல் டேல ஆமா இன்னைக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் தான் வந்து நம்ம நாட்டை ஆள போறாங்க. தமிழ்நாட்டை வந்து ஜெயிக்கிறவங்க ஆள போறாங்க. சோ இவங்களுடைய தகுதி தராதரம், இவங்க எந்த அளவுக்கு சிறந்தவர்கள் அப்படின்றது அவங்களோட வாயில பிரச்சாரம் பண்ணலையா. நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு ஓட்டரா நான் ஃபீல் பண்ணதை நான் சொல்றேன். ஓகேங்களா. இதுல வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு கத்தி கதறி அழுது ஜபம் பண்ற மாதிரி அழுவ போறாப்ல. ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி முடிப்பாருன்னு நினைச்சு நல்ல சொல்லலாது. அது கண்ணீர் மல்க, நெஞ்சுருகி மனமுருகி அந்த ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரியே சொல்லி தன்னோட ஃபைனல் அந்த பிரச்சாரத்தை பிள்ளைகள் எல்லாம் வந்து இவர் உசுப்பேத்தி விட்டுருக்காரு. அட்டம் புடிச்சினால நீங்க வந்து விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போட. அதுதான் அவரோட இது ட்ரம் கார்டு. என்ன தெரியுமில, குழந்தைங்கள அது இல்ல. விஜய் வளர்ந்ததே அடம் புடிச்சு வளர்ந்ததுதான். விஜய் வீட்டுல ஒரே உள்ள. அதனாலதான் 10 படம் தோத்து போன கூட 16 படமும் வந்து அவங்களே வச்சு எடுத்து இந்த அடம் பிடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அடம் பிடிச்சி ஹீரோவாகி அடம் பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி அடம் முடிச்சுதான் நீங்க சைக்கோ வந்து நிக்கிறாப்ல. அந்த அடத்தனத்தை தான் நீங்க இந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாப்ல. எப்படியாவது அடம் முடிச்சு ஓட்டு போட வச்சிரு. அடம் பிடிக்கிற குழந்தைங்கள பேரண்ட்ஸ்க்கு பிடிக்குமா இல்ல எப்படி சமத்தா இருக்கிற பிள்ளைங்களை பிடிக்குமா? சமத்து பிள்ளைங்க தான் பிடிக்கும். அடம் பிடிச்சா 2 செவுத்து வகலே கொடுத்து காது கீழே எடுத்து கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குற பேரண்டிங் தான் நம்ம நிறைய பார்த்தோம். இதெல்லாம் சேதியா? இது நான் உனக்குதான் போட்டு வரேங்க, போட்டு வந்து தெரிய போதா? இதெல்லாம் இருக்கு சேதியா இதெல்லாம்? அப்புறம் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த பிரச்சாரம் ஃபுல்லாவே நிறைய பாட்டு பாடினாரு. இல்ல நிறைய இடங்கள பாட்டு பாடினாருல. அது ஏற்கனவே அது வெங்கல குரல், அப்படி காந்த குரல் அப்படியே பாட்டு பாடினா இனிக்க போகுது. ஏற்கனவே பாடி பாடி தேஞ்சு போய் பழைய வாய்ப்பு கூட இல்லன்னா நான் செத்துருவேன், என்ன விஷ வச்சு கொண்டுரு, எனக்கு சோத்துல வச்சு கொண்டுரு, இல்ல உங்களை எல்லாம் நான் கொண்டுருவேன். அதாவது 3 படத்துல தனுஷ் கத்திய வச்சு கழுத்துல கத்திய வச்சு செய்வான்ல, இந்த பிக் பாக்கெட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டானுங்க விஜயும் சீமானும். நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா நான் அப்புறம் மண்ணள்ளி வச்சிருவேன். நானு பொண்டாட்டி புள்ளைலாம் நடு ரோட்ல நிக்கும். நீங்க வந்து மண்ணள்ளிக்கலாம் உங்க பிபி சுகர் வந்துருன்னு கெஞ்சினானுங்க, கதறானுங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு பண்ணி, ஐயோ யாரு பத்தக்குள்ளயோ இவனுக்கு ஓட்டு போனா தூக்கு மாட்டி தங்கிடுவோம் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துதான் அந்த ஒரு ஓட்டே வாங்குறானுங்க. ஆமா, அதுல வந்து இப்ப வந்து குழந்தைங்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு 2 விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுத்திருக்கிறாரு சீமான் அவர்கள். அது என்னங்க, அதெல்லாம் ஒரு விஷயமாங்க. சொந்த ஊர்ல ஏதாவது கேட்டிருப்பாங்க. அந்த குழந்தை, அந்த பையன் வந்து இப்படி வாயை தொடச்சிட்டு போன அந்த போட்டோவும் இதா இருக்கு. இப்படி சொல்லுறீங்களா? அப்படிதான், அப்படி செய்யல, ரெமோ மாதிரி செய்யல. அதனால இந்த மாதிரி அபத்தமான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காப்ல, அந்த ஃபைனல் டச்ல சீமான் என்ன சொல்லியிருக்காப்ல, நான் வந்து இங்க பொதுவான ஆளா நிக்கிறேன். நான் வந்து சிவகங்கையில எதுக்கு வந்து நிக்கிறேன்னா, நான் சாதி பார்த்து மதம் பார்த்து நிக்கிறேன், ஒரு தலைவனா இருக்க முடியாது, நான் பொதுப்படையான ஆளு, இங்க வளர்ந்தவன், அதனால நான் காரைக்குடியில நிக்கிறேன்னு. அதனாலதான் பெரியார எதை வச்சு தாக்கம் தெரியாம உடனே வந்து இல்ல இன்னைக்கு சொல்றாங்க இந்த ஆளு. போன வாட்டி திருவொற்றியூர் நின்னால, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தான் தெரியலையே. அதுக்கு விளக்கம் சொல்லு. அன்னைக்கு நம்ம கேட்டோம், நீ ஏன்டா திருவொற்றியூர் நிக்கிறேன்னு கேட்டோம். இன்னைய வரைக்கும் இதுக்கு விளக்கம் இல்ல. அதுக்கு விளக்கம் சொன்னா இந்த வெண்ணை வெட்டி, இப்ப நான் காரைக்குடியில நிக்கிறேங்கிறது விளக்கம் கொடுக்குது. போய் உன்ட்ட வேண்டாம் எவன் கேட்டான் விளக்கம்? எவன் கேட்டான்? நீ என்ன நிக்காட்டே என்ன, நீ டம்மி பீசி. எப்படினாலும் இது வந்து ஒரு பயிற்சியா ஆக போகுது இந்த எலெக்ஷன் அவருக்கு வந்து, அதனால அது ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்து மண்ணள்ளி இதே மாதிரிதான் சாபம் வச்சு டிசிஎம்க்கு, ஸ்டாலின் ஐயாக்கு எல்லாம் இவரெல்லாம் கொரோனால போயிருக்கணும், பண்டையில் குடிச்சு போயிருக்கணும், அப்படி போயிருக்கணும், இப்படி போயிருக்கணும். அவர் வந்து அழுவாத குறையா இருக்கிறாப்ல. வந்து செத்து போயிருக்க, மண்ணா போவ, நாசமா போவ, ஸ்டாலின் நாசமா உதயநிதி ஸ்டாலின் விளங்காம போவ, ஏன்டா நீங்க உசுரோட உசுர வாங்குறீங்க நீங்களா அப்படின்னு வடிவேல் ஸ்டைல்ல ஒரு மாதிரி
பண்ணி முடிச்சிட்டாப்ல. ஏன்னா அவ்வளவு தலைவலியை கொடுக்குறாங்க ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும். தரத்தை மறந்து உங்களை நாங்க செலக்ட் பண்ணமோ என்ன தரம், ஒரு தரம் உலக தரமா? அந்த ஆளுக்கு என்ன தரம் இருக்குது? இருந்தாலும் முதல்வரா இருந்தாரு, ஒரு அவரு தரம் தான் அப்படி இப்படி கீழ் தரம் தான். அவருக்கு ஒரு 4 வருஷம் நமக்கு வந்து சிஎம்மா வந்து வாச்சிட்டாரு. அட்லீஸ்ட் அந்த ஒரு பதவிக்காச்சும் அவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து. தெரியாதுங்க அவருக்கு. அவர் ஒன்றிய செயலாளர்ல இருந்து நேரா முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒண்ணும் தெரியாது. சோ அது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அவர் வந்து சீசன்டு பாலிட்டியன் இல்ல, சீசனுக்கு தான் பாலிட்டிஷியன். ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச்சுல இல்ல, ஒன்லி பீச் தான் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மொமெண்ட் ஸ்டன் வரைக்கும் சூப்பரா பண்ணி. அதாவது அவர் என்ன ஆயிட்டாருன்னா, ஸ்டாலின் தமிழ்நாட்டுல நான் சந்திக்காத ஒருத்தன் கூட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. இறங்கிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல அப்படி நடந்திருக்காரு. இறங்கி போன இடத்துல காலைல வாக்கிங், ஈவினிங் வாக்கிங் போயிருக்காரு. எல்லாரையும் பாக்குறாரு ரோட்ல ஜனங்கள். இப்ப இந்த மாதிரி யாராவது எடப்பாடியோ விஜயோ சீமானோ யாராவது ரோட்ல இறங்கி நடந்து பாத்துருக்கீங்களா? இத்தனைக்கும் இவங்க எல்லாரையும் விட அவருதான் வயசு கூட. ஓகேவா? அவரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. சோ இவ்வளவையும் தாண்டி அவரு போய் எல்லாரையும் பாக்குறாருன்னா அவருக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கும், எவ்வளவு. அப்ப அடுத்த 5 வருஷத்துல அவர் முடிவு பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுல நான் சந்திக்காத ஒரு தனிநபர் கூட இருக்கக்கூடாது, எல்லார் கையும் நான் தொட்டுருவேன், எல்லாருக்கும் கை கொடுத்துருவேன் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் அவர் இறங்கியிருக்காரு. பயங்கர உற்சாகமான, பயங்கர பிஸியான. ஓகேவா? அவர் என்ன நேத்து தெரியும்ல, இந்த நாள் ஓசூர்ல இருந்தாருங்க. ஈவினிங் நைட்டு மயிலாப்பூர், அதுக்கப்புறம் திருவொற்றியூர்னு இப்படி வந்துட்டாரு. அவ்வளவு ஃபாஸ்டா பயங்கரமா பண்ணிருக்காப்ல. நேற்றுக்கு இங்க வந்து கெஜ்ரிவால் அவருடைய பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் பிரச்சாரம் முடிச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு வந்து சிஎம்ஓ இப்ப வந்து எல்லாரும் இந்த பில் பாஸ் பண்ண இருந்துச்சு இல்லையா, டீலிமிட்டேஷன்ஸ், இதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹீரோவா ஆயிட்டாரு. ஒவைசி வந்து சப்போர்ட் பண்றாரு. ஒவைசி சொல்லிருக்கிறாரு வந்து நாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எல்லா சிஎம்ஸ், நிறைய ஸ்டேட்ஸோட சிஎம்ஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து அகிலேஷ் யாதவும், பீகார்ல வந்து லல்லு பிரசாத் யாதவ் பையன் அந்த கட்சியும் இதை ஆதரிக்கணும். இது ஆதரிச்சிருந்தாங்கன்னா இதோட போக்கே வேற, இது வந்து நிறைவேறி இருக்கும். ஆனால் அவங்களும் தென் மாநிலங்களுக்கான அந்த மரியாதைக்காக அல்லது வந்து பாதிக்கப்படவங்களுக்காக அகிலேஷ் யாதவும் லல்லு பிரசாத் தேஜஸ்வி யாதவும் முடிவு பண்ண ஒரு விஷயம்தான் இந்த சட்டத்தோட போக்கையை மாற்றிச்சு. அதை கன்வின்ஸ் பண்ணவரு ஸ்டாலின். அந்த சொல்லக்கூடாது, அவங்களை பேசி அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி அதை நமக்காக ஒத்துக்க வச்சிருக்கிறாரு. இது 2 பேருக்குமே பாராட்டுற விஷயம். இன்னொன்னு, கார்கே வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் சொன்னாரு, யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரைஸ். இந்த மாதிரி ஒரு கூட்டணியை கட்டி காப்பாத்தி அந்த ஒரு கருத்தொற்றுமை மிக்க ஒரு விஷயத்த ஒரு சட்ட திருத்தத்துல பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், நிறைய விஷயம் அதுல இருக்குது. அதை தாண்டி ஒரு கொள்கைக்காக நின்று ஒரு ஸ்டாலின் கேட்டுக்கிட்டாருங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்கல்ல. லாஸ்ட் மொமெண்ட்ல ராகுல் காந்தியும் வந்து இங்க காஞ்சிபுரமா இருக்கட்டும், அப்புறம் கன்னியாகுமரியா இருக்கட்டும், அவரு பிரச்சாரம் பண்ணது ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டா இருந்துச்சு. இதுல நம்ம ஜியும் வந்து வடை சுட்டுட்டு போனாரு, 2-3 டைம் வந்தாரு. அதெல்லாம் இந்த ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நாகர்கோயில்ல உள்ள அண்ணா சிலைக்கு மாலை போட்டுருக்காருங்க. நான் இப்பதான் பாக்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறதுனால அவரு அண்ணா வாங்கோண்ணா போங்கோண்ணா அந்த அண்ணன் நினைச்சிட்டாரு. அவரு எங்க அண்ணாங்க, அண்ணாதுரை. அவரு எங்க அண்ணா, திராவிட நாடு கேட்டு அண்ணாதுரை. அவரு அது என்ன பண்ணாரு தெரியுமா? நேத்திக முந்தா நாள் பிரச்சாரம் பண்ணதுல டார்க் ஸ்கின் டோன் மேக்கப் போட்டு வந்திருக்காரு. நம்ம எல்லாம் கருப்பர்களாமா, அத வந்து இன்டைரக்டா சொல்லிருக்காரு. அப்போ இவருக்கு நீங்களா மேக்கப் போட்டு தான் வந்தீங்க, விஜய் அப்படி ஆயிட்டாப்ல. அவரு நிறைய உழைச்சிருக்காரு. அண்ணா நீங்க வந்து ஓட்லாம் கேட்டு இப்படி கஷ்டப்படாதீங்கண்ணா, அண்ணா நீங்க வீட்டுல இருங்கண்ணா, உங்களுக்கு நாங்க ஓட் போடுறோம் அப்படின்னு நண்பா நண்பிஸ்லாம் சொல்ற அளவுக்கு அவரு அதுல பாதி பிரச்சாரம் ரத்துதான், பாதி இடத்துக்கு ஒரு வரவே இல்லை. ஆனாலும் அவருக்கான ரசிகர் குஞ்சுகள்லாம் அப்படி சொல்லாதீங்க, லீவு ஆப்ஷன் போட்டுருக்காருங்க, வரலான்னு சொல்லாதீங்க, அவருக்கு லீவு அவ்வளவுதான், லீவு சிக் லீவ் ஏதோ ஒண்ணு, அவர் வரலான்னு சொல்லக்கூடாது, லீவு போட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இந்த முதல் டைம் நிக்கிறாரு அவரு கேண்டிடேட்டா, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு. அவரு இவ்வளவு லீவ் போட்டுட்டு இன்னைக்கு பேசின பேச்சு பாத்தீங்களா, பவள விழா பாப்பாவும் பல்லாங்குழி பாப்பாவும் என்ன சொல்ற. எடப்பாடி பிரச்சாரத்தை முடிச்சுட்டாருங்கிறது மாதிரியே நீ பேசுற. நீ ஒய்யால அவர் இருக்கும் போது நீ பேசிருக்கணும், வேற மாதிரி டீல் பண்ணிருப்பாப்ல. இந்த விவாதத்துல இந்த மக்கள் அங்கத்தெல்லாம்
கடைசியில பேசும்போது புதுசா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை விஜய் பண்ணிட்டாப்ல. அந்த நீ வந்து அப்படி பண்ணிக்க கூடாது தலைவா. ஒரு வார்த்தை. இதே வந்து இன்னைக்கு சிஎம் வந்து இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஏதோ ஒண்ணு நாய் கத்துனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற போற நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்ற நினைக்கிற ஒரு மனிதரா இருக்கிறதுனால சரியா போச்சு. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு யாருக்கு வாயில இருந்து பல்லு வந்து பல்லாங்குழி விளையாடி இருக்கும் அப்படின்றது ஒரு 1/2 மணி நேரத்துல தெரிஞ்சிருக்கும். சூத்து வரி பிச்சிருப்பாங்க. விஜயோட சூத்து வரி கிடையாது, ஆனா சூத்து வரி பிச்சு எடுத்துருப்பாங்க அவங்க. இன்னைக்கு வந்து ஆமா, அது இல்லாததுனால தானே இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்காப்ல. அதனால இன்னைக்கு வந்து இதோட பெரிய விஷயம் 23ஆம் தேதி எல்லாருமே வந்து வாக்கு செலுத்தணும். அவங்களுக்கு பிடிச்ச பிரச்சாரம் பண்ண கூடாது இல்லையா, எல்லாரும் ஒரு சிட்டிசனா வந்து கடமையை வந்து நிறைவேற்றிருங்க. நாங்க எப்படியாச்சும் இந்த கடையை நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கிறோம். மே 4ஆம் தேதி எத்தனை தற்கொலைகள் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்க போறாங்களோ, எத்தனை பேரை கொலை பண்ண போறாங்களோ தெரியாது. அதனால இப்ப நான் இன்னொன்னு நினைச்சிருக்கிறேன், விஜய் ஓட்டு போடும் போது பூரா போய் ஓட்டு போடாம விஜய் பின்னாடி தெரிய போறானுங்க ரோட் சைட். ஏன்னா விஜயை பார்த்தா எங்களுக்கு பார்க்கதான் தோணும், வேற எந்த வேலையும் மறந்துடுவாங்க. விஜய் ஓட்டு போடுற அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 100 ஓட்டு கன்ஃபார்ம் அந்த ஏரியாவுல எவனும் போட மாட்டான், விஜய் பின்னாடி தான் நிப்பான். அப்படி ஒரு ஓட்டு நமக்கு கிடைக்க இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருப்பி அடுத்த மே 4ஆம் தேதி இல்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத உங்களை மாதிரி அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி தான் பேசுவீங்களா? இல்ல நம்ம கருத்து எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அது இல்ல அப்படின்னா அதாவது இந்த தேர்தலுக்கான ரிசல்ட் வந்து பிரச்சார ஃபீவர் முடிஞ்சிருச்சு. 4 கட்சி ஓட்டு இருக்கு. அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் கருத்து சொல்லாம போயிட்டீங்கன்னா உலகம் என்ன ஆகுறதுக்கு, அப்புறம் நமக்கு எப்படி டைஜஸ்ட் ஆகும்? அதனால கழுவுற வந்து கழுவி ஊத்திக்கிட்டே இருங்க, பிரைஸ் பண்றவங்க பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மே 4ஆம் தேதி எத்தனை தரவுக்குறிகள்லாம் இருக்குன்னு நம்ம நாட்டுக்கு தெரிய போகுது. அது வரைக்கும் உங்களை மாதிரி நாங்களும் அவளோட காத்து கொண்டிருக்கோம். நன்றி.